லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப என்ன, லக்ஷ்மி மேடம் சிரிக்கணும் அவ்வளவுதானே? நான் ஒரு ஜோக் சொல்றேன், அப்புறம் எப்படி சிரிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். நான் சொல்லட்டுமா? ஒரு யானை வேகமா ஓடி வந்துச்சான். அத பார்த்த எறும்பு ஏன் ஓடி வரேன்னு கேட்டுச்சான். அதுக்கு யானை புலி துரத்துதுன்னு சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? பயப்படாத, ஏன் பின்னாடி ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிச்சான். லக்ஷ்மி அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோக் சொல்லிருக்கா, கொஞ்சம் சிரிங்களே ப்ளீஸ். பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகே அத்தை, நீங்க எதை நினைச்சு இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது வெறும் கனவு. அத்தை, அங்க பாருங்க, ஹரி சார் ஜம்முன்னு நிக்கிறாரு. அவருக்கு ஒன்னும் ஆகாத அத்தை, நீங்க சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஹரி சார், இது லேடிஸ் ஃபங்க்ஷன், இங்க என்ன உங்களுக்கு வேலை? அது வந்து நான் சும்மா எப்படி பார்க்க தெரியுது, சமாளிக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா மாப்பிள்ளைங்களும் இப்படிதான், பொண்ணு அப்படியே உத்து 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 பார்த்துட்டு இருப்பீங்க. ஹலோ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ சார், ஹரிஸ் கிச்சன்ல எத்தனை கல்யாணம் பண்ணிருப்போம், எனக்கு தெரியாதா? ஹரி சார், இது லக்ஷ்மி மேடம் போன். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வச்சுக்க சொன்னாங்க. இப்ப அதுல திருவேங்கடம் சார் கால் பண்றாரு. அவர்தான் உடம்பு முடியாம படுத்திருக்காரு. அவர் எப்படி போன்ல பண்றாரு சார்? கொடு. லட்சுமி, நான் சொல்ல கேட்காம என்னை கேவலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டல நீ. இந்த கல்யாணம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு வரும்போது என் பணத்தை தான் பார்ப்பேன். ஹலோ, இது பேர் என்ன? மெஹந்தி ஃபங்க்ஷன். மடி, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். யாராவது கேட்டா நான் ரூம்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுக்க. ரூம்லயா சார்? எங்க போறீங்க அப்படி? நான் சொல்றத கேளு, வந்துடுறேன். ஓகே, நான் இங்க இல்லைங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நீதான் பாத்துக்கணும். சார், சார் கதவு தருங்க சார். சார்
சார் கதவை திறங்க சார். சார் 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 என்ன சார் பண்றீங்க? கீழே இறங்குங்க சார், இறங்குங்க சார். வாடா, என் குடும்பத்துக்கு எடுத்தவனே. என் மேல பாசமா இருந்த அவங்க 2 பேரையும் உன் பக்கம் எடுத்துட்டல. எங்க நான் வெளியே வந்தா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அந்த சந்தோஷ் பைய என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான். நான் இங்க இருந்தபடியே எப்படி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு பாரு. சார் 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 ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துல பண்ணாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 கதவு திறங்க சார். சார் 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 சொன்ன கேளுங்க சார். வேணாம் சார். சார் லட்சுமி மேடம் உங்க மேல பெரிய அபிப்பிராயம் வச்சிருக்காங்க சார். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா சார் அவங்க காலம் பூரா இந்த பழியை சுமந்துட்டு தான் சார் இருக்கணும். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார், புரிஞ்சுக்கங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். இறங்குங்க சார். சார் இறங்குங்க சார். ஏய், இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. 60 வயசுல ஒரு கிழவன் தூக்கு போடுறான்னா அவனுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருப்பீங்கன்னு என் சாவுக்கு வர்றவன்லாம் உங்களை காரி துப்புவான்டா. அப்பவாவது என் வலி என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. நாளைக்கு காலையில என் பணத்துக்கு தான் மாலை போடணுமே தவிர உன் கழுத்துல மாலை விழாது. சார் ஓ சார் என்னதான் மாப்பிள்ளைய காணோம் சார்? அட என்ன சார், இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இல்ல ஆளு மாப்பிள்ளை எங்கப்பா? அவரை நீ பாத்தீங்களா? அதான் தெரியல, எங்க போறான்னு தெரியலையா? என்னாச்சு? என்னாச்சு? ஹரி சார் எங்க போவி? தெரியலையே, இங்கதான் இருந்தாரு. நாம இவ்ளோ பேர் இங்க இருக்கோம், யார்கிட்டயுமே சொல்லாம அப்படி எங்க போயிருப்பாரு? ஹலோ 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 ப்ளீஸ்
எதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மாப்பிள்ள பிஸியா இருக்க கூடாதா என்ன? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அதனால அவங்கள மீட் பண்ண போயிருப்பாரு. ஓகே ப்ளீஸ் காம் டவுன். வந்துருவாரு, காம் டவுன். அமைதியா இருங்க. இது எங்கதான் போயிருப்பாரு அவர்? போ. லக்ஷ்மி அக்கா வந்துருவாரு. ஹரி சார் எங்க? மேடி உன்னதான் கேக்குறேன், ஹரி சார் எங்க? அது மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்ப இங்கதான் இருந்தாரு. கொஞ்சம் கசகசன்னு இருக்குன்னு ரூமுக்கு தான் குளிக்க போறேன்னு சொன்னாரு. அங்க இல்ல மேடி, நான் ரூம்ல இருந்து தானே வர்றேன். அங்க யாருமே இல்லையே. என்கிட்ட ரூமுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. போனை எடுக்க மாட்டேங்கிறாரு மேடி. அவர் எங்க? சந்தோஷ் மண்டபத்துல தான் எங்கேயாவது இருப்பாரு, போய் பாரு போ. இங்க எங்கேயுமே அவரை காணோமே. இங்கதான் இருப்பாரு, நீ போய் தேடி பாரு. அத்தை, ஹரி சார் ரூம்ல தான் அத்தை இருப்பாரு. லக்ஷ்மி அக்கா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு. சார் பயப்படாதீங்க சார். சார் பயப்படாதீங்க சார், உங்களுக்கு எதுவும் ஆகாது சார். கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சார். சார் சார் கண்ணை மூடாதீங்க சார். சார் ப்ளீஸ் கண்ணு மூடாதீங்க சார். எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க சார். சார் லக்ஷ்மி உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க சார். அவங்க கஷ்ட காலத்துல நீங்க எப்படிலாம் உறுதுணையா இருந்தீங்கன்னு என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் இப்ப என்ன சார்? நான் தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் இனி லக்ஷ்மி வாழ்க்கையில வரவே மாட்டேன் சார். இனி எப்போ உங்க கண்ணில் படவே மாட்டேன் சார். ஆமா சார், கண்ணே பட மாட்டேன் சார். இதோட இவன் கதை முடிஞ்சது. இனிமே யாரை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க? நான் பாக்கும்போது வெளியில நின்னுட்டு இருந்தாரு. இப்ப எங்க போயிருப்பாரு? சந்தோஷ், உங்களுக்கு என்னடா நல்லா தேடினியா? மண்டபம் மொத்தமும் நான் தேடி பார்த்துட்டேன். சரி, அவரு phone பண்ணு. எங்கேயுமே இல்ல. போவி ட்ரை பண்ணி எங்க போயிரு? சந்தோஷ், நானும் நீ ஃபோன் எதுக்கு பண்ணி மாடியில ட்ரை போய் பண்ண பாரு. சந்தோஷ். போய் பாரு. நீ ஃபோன் பண்ணி ஃபோன் பாத்தியா? பண்ணி பார்த்தேன், அவர் எடுக்கல. எங்களுக்கும் கிடைக்கல. மேடம் உங்களுக்கு என்ன? நீ சரி இரு அங்க போய் பாத்து வா. அம்மா நான் வெளியில போய் அம்மா, ஃபோன் ட்ரை பண்ணி அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாருமா, இங்கதான் இருப்பாரு. மேடி மேடி அங்க பாரு. உனக்கு தெரியாம அவர் எங்கேயுமே போயிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. ஏன் பேசவே மாட்டேங்கிற? சொல்லு மேடி ப்ளீஸ். சொன்னாதானே தெரியும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாரு. மேடி ப்ளீஸ் மேடி, இந்த கல்யாணம் எப்பேற்பட்ட சூழல்ல நடக்குதுன்னு உனக்கே தெரியும். கண்டிப்பா ஹரி சார் வெளியே போயிருக்காருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எங்களுக்கு தெரியாம அவர் அதை சால்வ் பண்ண போய் தனியா எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். அவர் எங்க போயிருக்காருன்னு நீ சொன்னாதான் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ண முடியும். ப்ளீஸ் மேடி, கொஞ்சம் வாய் திறந்து சொல்ல, அவர் எங்க இருக்காரு? நான் வந்துடுறேன். தயவு செஞ்சு நான் இங்க இல்லைங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நீதான் பாத்துக்கணும், சரியா? மேடி, உன்னதான் கேக்குற, சொல்லு. கேளுடா அவகிட்ட. பவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஹலோ,
என்னாச்சு மாடி? மேடி என்னாச்சு? ஏய் ஏய் என்ன மேடி ஏதாவது சொல்லு மேடி. மேடி மேடி என்னாச்சு மேடி? மேடம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். யாருக்கு? என்ன ஆக்சிடென்ட்டா? சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. யாருக்கு ஆக்சிடென்ட்? ஹரி சாருக்கு. சூப்பர்டா தம்பி, சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. இனி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ அழுதுட்டு இருக்காம சொல்லு மாடி. என்ன ஆச்சு சொல்லு, வாய் திறந்து. அம்மா அம்மா அத்தை மேடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மேடம் என்னாச்சு? மேடி ஹரி சாருக்கு என்னாச்சு? அம்மா ஹரி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். போய் சொல்ற. ஹரி சாருக்கு என்னாச்சு சொல்லு. நீ போய் சொல்ற. ஹரி சாருக்கு உண்மை என்னாச்சு சொல்லு. அம்மா சொல்லு. அம்மா சொன்னா கேளுங்க. ஃபோன் வந்துச்சு மேடம். இல்ல இல்ல அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அம்மா நான் உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு கனவு வந்ததுன்னு. நான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்த கனவு வந்தது இல்ல. அப்படிலாம் சொன்னேன்ல. இல்ல நான் இந்த கனவுல பார்த்தேன்னு சொன்னேன்ல. அம்மா நான் சொன்னா கேளுங்கம்மா. அம்மா என்ன நம்புங்கம்மா. இப்ப என்னோட கனவு உண்மையாயிடுச்சு இல்லையா? எங்க இருக்காரு அவரு? எங்க இருக்காரு? அம்மா நம்ம பார்க்கலாம். இந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு. இல்லம்மா சும்மா இருடா. மேடி எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஹரி சார் எப்படி இருக்காரு? உயிரோட இருக்காரா இல்லையா? அம்மா அவருக்கு ஒண்ணும் இல்ல. முன்னாடி மோசமான கனவு பார்த்தேன் அம்மா மேடி. ஒண்ணும் இல்ல. ஐயோ அத்தை அப்படிலாம் அம்மா, ஒண்ணும் ஆகாது. ஆயிருக்காது. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. அவர் அத்தை. உயிருக்கு ஆபத்து இல்லல்ல. அம்மா ஹரி சாருக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. ஆஸ்பத்திரிக்கு இத போலாம். பாருங்க இத இந்த பாருங்க. ஆஸ்பத்திரியில இருக்காரு அவரு. மேடி எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? சொல்லு அம்மா அம்மா மேடி. அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா ஒண்ணும் ஆகாதும்மா. அம்மா நான் சொல்றேன்ல ஹரி சாருக்கு ஒண்ணும் ஆகாது. கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? வாவ், கல்யாண பொண்ணே கல்யாணத்தை நிறுத்துறாங்க. அருமை. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏம்மா இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லம்மா. ஹரி சாருக்கு ஆபத்து ஏய் இருக்கும்போது சந்தோஷ், எதுக்கு நான் சந்தோஷ் கல்யாணம்? கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணும் இல்லம்மா. ஹரி சாருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஒரு நம்புங்க. நிமிஷம். ஒண்ணும் ஆயிருக்காது. என்ன பேசுறீங்க? ஆ? பாவம், அவங்க கனவு கண்டது பழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இது அவசியமா? ஏய் பிரதிபா நீ வாய் ஐயோ, மூடு. அவங்க போகட்டும். பிரதிபா வாய் மூடுங்க. அம்மா 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 நான் போய் பார்க்கறேன். அம்மா சரிங்க. எங்க ஹரி சார்? அம்மா அம்மா ஹரி சாருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதும்மா. தயவு செய்து என்ன நம்புங்க. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. எல்லாரும் போலாம். போலாம் 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 வாங்க. நீங்க வாங்க. போலாம்மா. போலாம் வாங்க. மேடி எங்க இருக்காரு? வா போலாம். அம்மா இல்லம்மா. அவருக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. சார் 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 என்னாச்சு சார்? சார் கண்ணு தருங்க சார். சார் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க சேஃபா இருக்கீங்க. கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நமக்கு நடந்த ஆக்சிடென்ட்டால ஆம்புலன்ஸ்ல நம்ம சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அதனாலதான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இனி எந்த பயமும் இல்ல சார். தைரியமா இருங்க. டேய்
இருக்குடா இருக்கு. நான் செத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்சேன். ஏன தான் தலையில தானே மண்ணை போட்டுக்கிற மாதிரி நீ என்னை காப்பாத்தி உன் கல்யாணத்தை நீயே நிறுத்திக்கிட்ட. சார், எங்க கல்யாணத்தினால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்களை நான் இன்னும் நல்லா பார்த்துப்பேன். உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க கூடவே இருப்பேன். அவ்வளவுதான் சார். மற்றபடி உங்க கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் எந்த குறையும் வராது சார். அவ்வளோ ஏன் சார், நான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் அதிகமா மதிக்கிறது லட்சுமியை தான் சார். லட்சுமி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நான் இங்க இருக்க மாட்டேன் சார். நான் போயிடுறேன்.